ஹாய், நான் உங்கள் ஞானம்பாட்டி. இது 5வது வீடியோ. அப்படியே முடிச்சிருந்து குழந்தைய பெற்றிருக்காங்க. குழந்தைய பெற்று எடுத்துட்டு இன்னும் குழந்தை பெற்றாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சியை அந்த வீட்டில் போட்டுச்சு. எங்கள் தாத்தாவையும் ஆச்சியும் அந்த வீட்டில் அந்த ரூமில் என் தாத்தானா சும்மா வந்து படுத்துட்டு பாருங்க, குழந்தை பெற்று கிடக்கா போட்டு உணக்கி படுத்துருப்பாங்க. அதே அம்மா எங்கள் ஆச்சியோட அம்மா வந்து பகலை பூரா பக்கத்தில் படுத்துருக்குமா. பகலை பூரா பக்கத்தில் படுத்துருந்துருக்கு. கடைசியில் இருக்காங்க அந்த பிள்ளைய நைட்டு வந்து புருஷன் முன்னாடியும் ரொம்ப படுத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்சி தூரம் நவுண்டா இவ 2 ரூம் படுத்துருப்பாங்களாம். திடீர்னு இருந்தால பக்கத்தில் முன்ன படுத்து கிடந்த பிள்ளைய காணாம போயிடும். குழந்தைக்காங்கள உடனே இவைய ஒரு வரக்கம் வரைக்கும் முடிச்சு பார்த்தீங்கன்னா முன்ன பிள்ளை கிடக்காதான். எங்கன்னு பார்த்தாச்சுன்னா அந்த காலத்தில் வந்து குளுக்க மண்பானை இந்த மாதிரி தான் வீட்டில் குளுக்க எல்லாம் அப்படி நிறுத்தி விட்டுருப்பாங்க. எங்கள் ஆட்சி வீட்டில் நிறைய குளுக்க, அரிசி குளுக்க வேற, நெல் குளுக்க வேற, என்னமோ சொல்லுவாங்க குந்தாணி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இந்த பானை சைஸில் இருக்கும், பெரிய இதாக இருக்கும். அதுக்கு மண்ணுக்கு அப்படியே வச்சு செவுறு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம நெல்லுகள் வேணாக்கி கீழே ஒரு சிரட்டையை வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த சிரட்டையை திறந்தாச்சுன்னா வந்துடும். உள்ள செவத்துக்குள்ள தான் உள்ளமே இல்லாமல் இருக்கும். அதாவது வரிச்சு எல்லாத்தையும் அடுக்கி நல்லா மண்ணை போட்டு பூசி அந்த செவுக்கு குளுக்க வந்து லேசில் உடைய வைக்காது. எதோ நம்ம சாயங்காலம் தேர்ந்தாலும் உடையாது. அந்த மாதிரி மண்ணை போட்டு நல்ல பெரிய வீடில் மண்ணை போட்டு பூசி வச்சுருப்பாங்க. நெல்லுகள் வேணும், அரிசி வேணும் அப்படின்னாச்சுனாக்கி எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சி வீட்டிலலாம் அந்த சின்ன சின்ன குளுக்க இருக்கும். அந்த குளுக்க ஃபுல்லாக அரிசி இருக்கும். அந்த அரிசியை தான் எட்டி எடுப்பாவ. எட்டி எடுக்கிற வரைக்கும் எடுப்பாவ, எடுக்க முடியாத கீழே கறப்பாவ. அந்த சிரட்டை எடுத்தாச்சுனாக்கி அந்த அரிசி பூரா கீழே விடும். அதை ஒரு சட்டியில் எடுத்து வச்சுருப்பாவ. இப்படி தான் வைப்பாவ. அப்போ அந்த மாதிரி அந்த குளுக்கைக்கும் இந்த குளுக்க இந்த பானை எங்கன்னா எல்லாம் தனித்தனியாக மண் வச்சு பூசி வச்சுருப்பாங்களே, அந்த இடுப்புக்குள்ளே கொண்டு பிள்ளைய கொண்டு சொறி வச்சிடணும். இடக்குள்ள கொண்டு சொறி வச்சுச்சுன்னா அது உள்ளுக்குள்ள அது பாட்டுக்கு தூங்குமாங்க. அலையும் செய்யாதான் ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு கடந்து தூங்கும். இங்கே கடந்து தேடு பிள்ளை கொடுக்கக்குள்ள போய் இடக்குள்ள போய் இருக்குன்னு யார் பார்த்தா யாரும் பார்க்க முடியாது. இல்லை பிள்ளைய காணாம் நீ கடந்து வீடே கொந்தளிச்சிடும். ஐயோ பிள்ளை காங்களேன்ட்டு கடைசியில் அந்த மாதிரி இருந்திருக்கு. கடைசியில் பிள்ளை பிறகு அது தேடி தேடி அழுது யாரை தூக்கிட்டாவ முன்ன வந்து நீ அப்படியே தூங்கினா அப்படி இப்படின்னா கதை பூட்டின மாரி இருக்கு. உள்ளே வந்து யார் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துச்சுன்னா பிள்ளை அழுதாதானே குறுக்கடக்குள்ள இருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைய பார்க்க முடியும். சத்தமே கட்டலாம், அது பாட்டுக்கு இருக்குமா இருக்கும், ஒன்றுமே ஓடலாம். அப்புறம் கடைசியில் கடந்து அலறி அந்த வீடு இந்த வீடு நான் தேடி எங்கள் ஆச்சை போட்டு ஏசுன்னு ஏசி எங்கள் தாத்தாவை ஏசி எல்லாம் ஏசி முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்து அழுமா. இல்லை ஃபர்ஸ்ட் நாள் அப்படி அழும்போது இங்கே கண்டுக்கிட்டாவா. அதுக்கப்புறம் முதல்ல தேடுறது அந்த குறுக்க கிடையாது இருக்குமா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ள இருக்கும் அப்படியே துண்டோட பிடிச்சி உள்ள பிடிச்சிட்டு உருவம் அந்த இந்த எலி உள்ள போய் இடுப்புக்குள்ள மாட்டிக்கிட்டுனா பிள்ளைய பிடிச்சி உருவா உள்ள எலியை பிடிச்சி உருவம்ல அந்த மாதிரி இடுப்புக்குள்ள போய் புள்ள இருக்குமா. ஆனால் எப்படி கொண்டு அதுக்குள்ள போத்திச்சுன்னு தெரியாது. எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குமா. பிள்ளை கடந்து அழகாக செஞ்சுருக்காங்க, நடந்திருக்காங்க. கடைசியில் அப்புறம் திரும்ப மறுநாள் அதே மாதிரி தூக்கி கொண்டு அம்மி எடை இந்த குறுக்க எடை இந்த மாதிரி இடுப்புல கொண்டு தூக்கி கொண்டு வச்சு கடைசியில் இது ஒரு 10 20 நாளாக இந்த மாதிரி நடந்தது. ஆட்சி அடுத்து சொல்லி வச்சுட்டு முடிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இருக்க முடியும் ஒத்தவா நேரம் இந்த அப்புறம் அப்படியே செத்து கண்ணா சேர்த்துனா காரணமாக விளக்க அணைஞ்சிருமா பிள்ளைங்க இப்படி பண்ணி கடைசியில் ஃபுல்லாக அங்கே உள்ளதாக இருக்குன்னு எடுத்தாங்க. இப்படி எடுத்திருக்காங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து என்ன இருந்துச்சு, பிள்ளைய அப்படியே இந்த சூப்பி போட்ட பனங்காய் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி உயிரே இல்லாமல் பிள்ளைய அப்படியே சூப்பி எடுத்த மாதிரி இருந்துச்சு. செத்து பிள்ளை இருந்துச்சு. உயிரோட இருக்குன்னு தெனாவட்டா இருந்து, அதாவது ஆரம்பத்தில் உயிரோட இருந்திருக்கு. பிள்ளை எடுத்து ஐயோ என் பிள்ளைய கொண்டு இப்படி கொண்டு உள்ள வச்சுட்டு என்ன இப்படி எப்படி பிள்ளை பச்சை பிள்ளை போகும் அப்படி இப்படின்னு கிடக்கிறத. அப்புறம் கடைசியில் ஒரு நாள் எடுக்கும்போது பிள்ளை செத்து உள்ள இருந்து. ஆனால் அது பிள்ளை அப்படியே தோடா இருந்திருக்கு, சூப்பி எடுத்த மாதிரி இருக்கு. உடனே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது கணக்குக்கு இது பிள்ளை உயிரோட பிறந்ததுல இது பிள்ளை பிள்ளை அடிஞ்சிருக்கு, ஏன்னா இது பிள்ளை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீட்டுக்குள்ள குளிக்க வந்து அதுக்குள்ள போய் வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு விதைச்சா இதை வேற இதை ஒரு கோடாங்கி எவனா ஒருத்தன் பார்த்து குழந்தை பிறந்து இப்படி இறந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏவல்னு சொல்றாங்க. ஏவல் விட்டுருவாங்க. அந்த காலத்துல வந்து இந்த பிள்ளைகள் மண்டை ஓட்டை எடுத்து எதை மழை செய்வாங்க. அதுக்கு ஏவல் விட்டு 40 நாள் இந்த ஆட்சி அதான கடந்து கிடக்கு. இப்பெல்லாம் உண்மையிலே கடல் பண்ணிச்சுன்னா இப்பெல்லாம் ஏவல் ஒன்றும் தெரியல. என் பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது எனக்கு 9 மாதம் வயிற்றுல என் பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது நான் அந்த ஏவலை பார்த்துருக்கேன்னா அதை அப்படி சொல்றேன். இது என்ன பண்ணிட்டு இது நிறைய வருமா கட்டில மேலே படுத்து மேலே
கீழே ஒரு பிள்ளை வச்சிருக்கு, ரெண்டு ஒரு கட்டில் தூக்கி மேலே வச்சிருக்கு, வச்சுதான் படுத்திருக்காங்க. கட்டிலுக்கு கீழே இருக்கு. 40 நாளும் விளக்கு, அணைய விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கான். அதாவது அணைய விளக்குன்னு சொல்றாங்க. அந்த விளக்கு வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கான். இது உள்ள படுத்து கிடந்தா அப்படியே கட்டில தூக்கி தூர தள்ளி போட்டு அப்படியே கட்டான் பாட்டியும் அப்படியே விழுந்துருவாங்க. கட்டிலுக்கு எரிஞ்சா கிடக்குமா, அதில் பட்டா 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 பட்டான்னு உள்ள தோண்டுவான். 4 வரைக்கும் மண்ணை தோன்றது, தோண்டி அவைய முட்டுறது வரைக்கும் அவைய கண்ணு கூட பார்த்துருக்காங்க. அப்படியே படம்பரம் தோண்டுவான். தோண்டு ஈய அழகு அடிச்சு கீழே விழுந்த உடனே பிறகு எந்திரிக்கா அழகு அடிச்சு படம்படன்னு எந்திரிச்சு விளக்க பொறுத்தின உடனே சட்டக்குன்னு குதிச்சு போய் அந்த அவ்வளோ செவுரில் போய் உட்காந்துருவான். பொம்மை வழங்க 4 பொம்மை 3 பொம்மை வருமா. இந்த 40 நாளும் எங்க ஆட்சியும் தாத்தாவும் அந்த மாதிரி தான் படுத்து குடும்பத்தையே படுத்திருக்கிறது. இந்த ஏவல் வேற, நீ வேற, நீ கொண்டு விட்டு ஏவல் வந்து இந்த மாதிரி பொம்மை மாதிரி அப்படியே குதிச்சுட்டு மேலே உட்காந்துருக்குமா செவத்துல. கண்ணால பார்த்துருக்க நம்மளால நம்ப முடியல இதெல்லாம். இதெல்லாம் இருக்கான்னா. ஆனால் நான் நம்புறேன். ஏன்னா நான் இந்த பொம்மையை நான் நேரில் பார்த்துருக்கேன். நேர்லயே நான் பார்த்துருக்கேன். இது அப்படி போய் குதிச்சு உட்காந்துருக்கும். 4 கால செவத்துல உட்காந்துருக்குமா. உட்காந்துட்டு அங்கேருந்து குதிக்குமா, பட்டக்குன்னு கீழே குதிக்குமா, விளக்கணைக்குமா. பட்டக்குன்னு வந்து விளக்கில் தான் விடுமா. அந்த மரணம் பண்ணி இந்த கடைசியில் அந்த பிள்ளைய 40 நாள் தோண்ட விடாமல் காப்பாற்றுனது பெரிய அதிசயம் அப்படின்றாரு. எங்கள் தாத்தா கொஞ்சம் போகிறான் முடிச்சு எங்கள் ஆட்சிக்கு வந்துருக்குமா. அந்த ஆட்சி எங்கள் ஆட்சியோட மாமியார் அது உட்காந்துருக்குமா. அம்மா உட்காந்துருப்போம். குடும்பமே கிடந்திருக்கிறது இல்லை. கிடந்து காவல் தான் கிடந்திருக்காங்க. காவல் கிடந்து 40 நாள் அதை காவல் பார்க்குறதுக்குள்ள சரியான படம். கடைசியில் அந்த பிள்ளைய இறந்து போச்சு. அப்போ எப்படி இருக்கும், ஒரு நாள் வயிற்றுல அழிஞ்சு போச்சு. ஒன்று பிறந்து 10-20 நாள் கடந்த பிள்ளை இறந்து போச்சு. அப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு பாருங்க. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. எங்கள் தாத்தா ஆட்சி எல்லாருமே குடும்பமே கடந்து அனுபவிச்சிருக்கு. இவ்வளோத்துக்கும் முனி உள்ளே இருக்கு. முனி உள்ளே இருந்தும் ஏவல் உள்ள வருதுன்னா எவ்வளோ வச்சுப்பாரு. அப்படி பண்ணுவோம். பண்ணி கடைசியில் 40 நாள் விளக்க பொறுத்து வச்சு காவல் 40 நாள் கழிச்சுட்டுனாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏவல் வராது. 40 நாள் தான் கெடுக்குது. மை எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளை தோன்றும் முடியல. கடைசியில் ஏவல் போச்சு. 40 நாள் கிடந்திருக்காக ஏவல் போச்சு. கடைசியில் சாவு பிள்ளை கத்தவா வந்து வெளியே போக முடியாமல் ஆயிடுச்சு. சரி மக்களே, அடுத்த வீடியோ போடுறோம்.